Hello my dear lovely souls, this is Mercy from Mercy Manna. இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் சிக்கன் 250 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன்ஸ் வந்துட்டு 2.5 ஸ்பூன்ஸ் வந்துட்டு கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 1.5 ஸ்பூன்ஸ் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி ரெட் சில்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கலருக்காக. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் வந்து சிக்கன் 65ஓட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கூடவே வந்துட்டு டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 2 ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஊற வைக்கணும். 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் கண்டிப்பாக ஊற வைக்கணும். 1 ஹவருக்கு மேலே நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு நான் கோரியண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி தூள் வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். ஊற வச்சக்கப்புறம் நான் கடாயில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சிக்கன் சாஃப்டாக மாய்ஸ்டாக வரணுன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களோட சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக வரும். நான் அதே கடாயில் அடுத்த ப்ராசஸ்க்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே 6 to 7 cloves ஆஃப் கார்லிக், ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எண்ணெயில் கூட சேர்த்து ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கார்லிக் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அந்த கார்லிக் வந்துட்டு உங்களுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் 65க்கு நான் ஃப்ரை பண்ணவே பாதி சாப்பிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்கு மீதி இருந்தது. ஓகே, நம்ம இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாரி, நான் பண்ணையில் கடாய் கொஞ்சம் நகர்ந்துருச்சு. சாட்டே பண்ணையில் நல்லா நம்ம இது ஒரு 2 minutes நல்லா நம்ம அப்படி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் 65 நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கூடவே மேலே நான் கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் கார்னிஷிங்காகவும் இதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். நான் போட்டுட்டு எடுத்துட்றேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. நான் காமிக்கிறேன் பாருங்கள், சிக்கன் எவ்வளோ மாய்ஸ்டாக ஜூஸியாக இருந்ததுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதே போல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோ.